ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நான் ஒரு பென்னை பற்றி ஒரு ரிவ்யூ போடலான்னு வந்திருக்கேன். இந்த பென் வந்து நான் பல்காக வாங்கினேன் ஆன்லைனில், ஆசர் எக்ஸோ ஜெர்மனி. பென் ஆரம்பத்தில் நல்லா ஸ்மூத்தாக தான் எழுத்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, இனிஷியலாக எழுதும் போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், இங்கு டார்க்காக இருக்கும், எல்லாம் ஓகே தான். போக போக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ரீஃபில் காலியாக ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வருது ரொம்ப. நான் இங்கே பாருங்கள், நான் வந்து எழுதுகிறேன், பட் இந்த பேஜை நான் விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி நானே விட்டுக்கிட்டேன். பிகாஸ் நான் அடுத்து இங்கே ரைட் பண்ணாலும் கூட எனக்கு வந்து இங்கே எழுதுனதும் பார்க்க வந்து நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ இம்ப்ரெஷன் தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கு டார்க்காக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக எழுதுது. ஒன்லி ஒன் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இங்கோட இது வந்து லீக் ஆகுது, இம்ப்ரெஷன் வருது. யூ கேன் நோட்டீஸ், நீங்கள் பார்க்கலாம், லீக் ஆகும். நான் 2-3 பென் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ லீக்கேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு எழுதுறது இல்லை ரெக்கார்டு இந்த மாதிரிலாம் எழுதுறீங்கன்னா இந்த பென் ப்ரிஃபர் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 வாட்டி யோசிச்சுக்கோங்க, இஸ் இட் வொர்த் ஆர் நாட். தேங்க்யூ.